ஹாய் குட்டீஸ், இன்றைக்கான நம்ம கதைக்கு போகலாமா? த முயலும் ஆமையும் அப்படிங்கிற கதை. ஒரு காட்டில் ஒரு முயல் வாழ்ந்து வந்தது. அதே காட்டில் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தது. அந்த முயலுக்கு அந்த ஆமை தான் மேலே வச்சிருந்த அதிக நம்பிக்கை காரணமாக தன்னை யாராலேயும் ஓட்டப்பந்தயத்தில் மிஞ்ச முடியாதுங்கிற இதனால் அந்த முயல் அந்த ஆமையை பார்த்து எப்போவுமே ஏளனமாக பேசிகிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த ஆமையை நீ என் கூட போட்டிக்கு வான்னு கூப்பிடுது. அப்போ அந்த போட்டியும் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் 2 பேரும் போட்டி போட போகிறாங்க. அப்போ முயல் என்ன பண்ணுது, வேகமாக ஓடுது. ஆமையும் விடாமுயற்சி பண்ணி தானும் ஓடிட்டுருக்கு. இப்படியே ஆமை முன்னாடியும் முயல் முன்னாடியும் மாறி மாறி ஓடிட்டுருக்கும்போது யார் வின் பண்ணுவாங்க அவங்களுக்கே தெரியும் இல்லையா? ரேபிட். அதனால் அந்த ரேபிட்டுக்கு என்னாச்சு, தலகணம் ஆயிடுச்சு. தான் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துருச்சு. ஆனால் ஆமை விடாமுயற்சி பண்ணி ஓடிக்கிட்டே இருந்தனால கடைசியில் ஆமை தான் வெற்றி பெற்றது. முயல் தோற்று போச்சு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி நம்மளும் எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சி செய்துட்டு இருந்தால் விஸ்வரூப வெற்றி அடைய முடியும் குட்டீஸ். கதை பிடிச்சிருக்குங்களா? அடுத்த கதையில் சந்திப்போம். பாய்.